ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அது ஒரு 4 hours கிட்ட தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது 1 கப்பு தேங்காய் பால், ஏலக்காவும் சுகரும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நாட்டு சர்க்கரை 1 கப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடியில் இந்த ஓட்டையில் நம்ம கையை வச்சு மறைச்சிட்டு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் ஒரு விரல் வச்சு நம்ம இந்த மாதிரி இந்த மாவை அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு உங்களுக்கு கொட்டும். எண்ணெயில் ரொம்ப அதிகமாக கொட்டாமல் கொஞ்சமாக நீங்கள் இந்த பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுட்டு எடுக்கலாம் பணியாரத்தை. ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகணுன்னு நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏலக்காய் சர்க்கரை கலந்த பவுடர் 1 ஸ்பூன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரட்டும். நல்லா கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பணியாரத்தை இந்த தேங்காய் பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விடலாம். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றும் இல்லை அடி என்னிடத்திலே. அட காதல் இதுதானா, பூச்சூட பூ வேணுமா, பூ இங்கு நீதானம்மா. அடி கல்யாண ஊர்கோலமா, இனி எப்போதும் கார்காலமா. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ மறக்காமல் சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.